அனைவருக்கும் வணக்கம். பரதகண்டத்திலே மகான்களுக்கும் யோகிகளுக்கும் பஞ்சமில்லை. கலியுகத்தினுடைய மும்மூர்த்திகளின் மொத்த உருவமான அவதாரமாக வந்திருந்த விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய உன்னதமான வாழ்க்கை சரித்திரத்தையும் அவர்களால் அருளி செய்யப்பட்ட காலஞானம் என்கிற நூலையும் நாம் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த பதிவிலே விராட் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் காலஞான தத்துவத்தை அண்ணாஜயம், அச்சம்மா உள்ளிட்ட அந்த பகுதியிலே இருந்த மக்களுக்கு அருளி செய்திருந்த கருத்துக்களை பார்த்தோம். கலியுகத்திலே 360 விதமான கொடிய நோய்கள் உருவாகும். இந்த நோய்களுக்கான மருந்துகள் இல்லாமல் மக்கள் மிகப்பெரிய துன்பங்களுக்கு ஆளாகி மரணத்தை சந்திப்பார்கள், மிகப்பெரிய மக்கள் சேதம் ஏற்படும் என்றெல்லாம் சொல்லியிருந்ததை பார்த்தோம். இங்கே அண்ணாஜயம் என்பவர் அகோபிலம் என்றழைக்கப்பட்ட மலையிலே இருக்கக்கூடிய ஒரு குகையிலே தனியாக அகோபில மடம் என்கிற மடத்தை நிர்மாணித்து அங்கே வாழ்ந்திருந்து அங்கேயே முத்தியும் பெற்றார்கள். ஆனால் அந்த இடம் இப்போது வைணவத்தலமாக மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் கூட அந்த தலத்திலே ஒரு பாதாள குகையிலே அண்ணாஜயம் என்றழைக்கப்பட்ட வீரபிரம்மேந்திரருடைய சிஷ்யருடைய ஜீவசமாதி இருப்பதாகவும் இன்னமும் அங்கே அணையாத விளக்கு எரிந்து கொண்டிருப்பதாகவும் வீரபிரம்மத்தினுடைய வாழ்க்கை சரிதத்திலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட அதிசய அற்புதங்களை நிகழ்த்திய நிலையிலே வீரப்பைய சுவாமிகள் என்றே வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அறியப்பட்டிருந்தார். பனகானப்பள்ளியிலே அப்போது இஸ்லாமியர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. பனகானப்பள்ளி நவாபிற்கு இப்படிப்பட்ட ஒரு மகான் உருவாகி இருப்பதும் அவர் அரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருப்பதும் சொல்லப்பட்டது. ஆற்காடு நவாபை போலவே மிகப்பெரிய பெயர் பெற்றிருந்த பனகானப்பள்ளி நவாப் வீரபிரம்மேந்திரரை சோதிக்க எண்ணி அவரை தம்முடைய சபைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். பனகானப்பள்ளி நவாபின் அழைப்பை ஏற்றுக்கொண்ட வீரபிரம்மேந்திர சுவாமிகள் நவாபின் அவைக்கு சென்று சேர்ந்தார். மரியாதையாகவே அவையிலே அவரை வரவழைத்து ஆசனம் கொடுத்து அமர வைத்த நவாப் மனதிலே இவரை சோதிக்க வேண்டும் என்று கருதினான். ஐயா, நீங்கள் எங்களுடைய அரண்மனையிலே உணவு உண்டு எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நவாப் வேண்டுகோள் விடுத்தார். வீரபிரம்மமும் ஒப்புக்கொண்டார். வீரபிரம்மத்தை சோதிப்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட உணவு தட்டிலே மாமிசங்கள், மீன் முதலாகிய உணவுகள் ஆகியவற்றை வைத்து ஒரு தாம்பாள தட்டிலே இவற்றையெல்லாம் பரப்பி வைத்து மேலே பட்டு துணியை கொண்டு மூடி, இதோ உங்களுக்கான உணவு உண்ணுங்கள் என்று வீரபிரம்மத்தின் முன்னே கொண்டு வந்து வைத்தார்கள். நவாபினுடைய சூழ்ச்சியான மனதை புரிந்து கொண்ட வீரபிரம்மம் புன்னகை பூத்தார். நவாப் மன்னா, நான் பழங்களை விரும்பி உண்பேன், மலர்களை மிகவும் ரசிப்பேன் என்பதை நீ எப்படி கண்டுபிடித்தாய் என்று தெரியவில்லை. நீ கொடுத்திருக்கக்கூடிய கனிவகைகள் பழங்களை நான் உட்கொள்கிறேன் என்று சொல்லி புன்னகைத்தார். நவாப் அதைவிட அகங்காரமாக புன்னகைத்தான். தாம்பாளத்திலே வைத்திருப்பது மாமிச உணவுகள் என்பதை தெரியாமல் இந்த முட்டாள் இங்கே வைக்கப்பட்டிருப்பது பழங்கள் என்று சொல்லுகிறாரே என்று எகத்தாளமாக வீரபிரம்மத்தை நோக்கி புன்னகைத்தான். தாம்பாளத்திலே மூடியிருந்த துணியை விளக்கிய வீரபிரம்மம் மாமிச துண்டுகள் எல்லாம் பழங்களாகவும் நல்ல மலர்களாகவும் மாற்றி காட்டினார். அந்த பழங்களை எடுத்து உண்ணவும் செய்தார். இதை பார்த்த நவாப் தன்னுடைய அகங்காரம் முற்றிலும் ஒழிந்தவனாக நெடுஞ்சான்கடையாக வீரப்பைய சுவாமிகளின் திருப்பாதங்களிலே விழுந்து வணங்கினான். தங்களை சோதித்த என்னுடைய அறியாமையை மன்னித்தருள வேண்டும் என்று மன்றாடினான். எல்லாவற்றையும் உணர்ந்தவராயிற்று வீரபிரம்மம். அதை பற்றியதான கவலை தனக்கு ஏதும் இல்லை என்றும், இது போன்ற நிலையிலே இருப்பவர்கள் எங்களை போன்றவர்களை சோதிப்பது வழக்கமான ஒன்றுதான், இது ஒன்றும் புதுமையல்ல என்று சொல்லி இந்த கலியுகத்திலே நடக்கப் போகிற கொடுமைகளை பற்றியதான தன்னுடைய காலஞானம் என்கிற சுவடியை பற்றியதான விளக்கங்களை எல்லாம் பனகானப்பள்ளி நவாபுக்கும் எடுத்துச் சொன்னார். அங்கே இந்த மண்ணுலக வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது, எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்பது போன்ற
நல்ல உபதேசங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அதன் பிறகு பனகானப்பள்ளியை விட்டு நீங்கி பல இடங்களுக்கும் வீரபிரம்மம் யாத்திரை செய்தார். அப்படி யாத்திரை செய்த வீரபிரம்மம் பனகானப்பள்ளியை தாண்டி சிறிது தூரம் சென்ற பிறகு திரிபுராந்தகம் என்று அழைக்கப்பட்ட ஒரு ஊருக்கு சென்று சேர்ந்தார். அந்த ஸ்தலத்திலே அன்னை பராசக்தி ராஜராஜேஸ்வரி என்ற பெயரிலே ஆலயத்திலே அமர்ந்திருந்து மக்களுக்கு அருள்பாலித்துக் கொண்டிருந்தாள். அந்த ஆலயத்திற்கு சென்று வீரபிரம்மம் வழிபாடு நடத்தினார். வீரபிரம்மத்தின் ஆற்றலை புரிந்திருந்த ராஜராஜேஸ்வரி வீரபிரம்மத்திற்கு காட்சி கொடுத்தாள். நீ மும்மூர்த்திகளின் வடிவமாக வந்திருக்கிறாய், உன்னுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று வீரபிரம்மத்திற்கு அழைப்பு விடுத்து ஆசியும் வழங்கினாள் அன்னை ராஜராஜேஸ்வரி. இப்படிப்பட்ட நிலையிலே நீ உன்னுடைய பயணத்தை இங்கிருந்து தொடர்ந்து கந்திமல்லையப்பள்ளி என்கிற இடத்திற்கு சென்று அங்கேயே உன்னுடைய வாசஸ்தலத்தை அமைத்துக் கொள்வாயாக என்று அன்னை ராஜராஜேஸ்வரி திரிபுராந்தகம் என்கிற ஆலயத்திலே இருந்தபடியாக வீரபிரம்மத்திற்கு உத்தரவு கொடுத்தாள். திரிபுராந்தகத்தை விட்டு புறப்பட்ட சுவாமிகள் யாத்திரையாக காடு மலைகள் என்று பல இடங்களையும் கடந்து கடைசியாக போர்மாமிலா என்ற ஊருக்கு வடக்கே சுமார் 8 காத தூரத்திலே உள்ள ஒரு மலையடிவாரத்திலே பிரசாந்தி மடம் என்று ஒரு மடம் இருந்தது. அந்த மடத்திலே போத்துலூஸ்வரி அம்மாள் என்று ஒரு தபஸ்வி மகா நிஷ்டையிலே இருந்தார். வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அந்த அம்மையாரை கண்டு வணங்கி மகா தபஸ்வியான அந்த அம்மையாரிடம் ஆசியை பெற்றார். கடுந்தவத்திலே இருந்த போத்தலூரி அம்மாள் வீரபிரம்மத்தை ஏறிட்டு பார்த்து, வந்திருப்பது பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 பேரும் சேர்ந்த மொத்த உருவமாகிய மகா பெரிய சித்தர் என்பதை புரிந்து கொண்ட அந்த அம்மாள் வீரபிரம்மத்தை வணங்கினார். இதுவரையிலும் நான் செய்து வந்திருந்த கடுந்தவத்திற்கு எனக்கு இரக்கம் கொடுத்து, எம்பெருமானே நீயே வந்து எனக்கு காட்சி கொடுத்து விட்டாய் என்று ஆனந்த கண்ணீர் வடித்தார். அதன் பிறகு போத்துலூரி அம்மாள், பிரம்மானந்த வடிவமாக இருக்கக்கூடிய பிரம்மமே, இன்று முதல் என்னுடைய பெயரை உன்னுடைய பெயரோடு இணைத்து கொண்டு போத்துலூரி என்கிற வீரபிரம்மம் என்பதாக உன்னுடைய பெயர் இனிமேல் வழங்கட்டும் என்று ஆசி வழங்கினார். வீரப்பைய சுவாமிகளாக இருந்த வீரபிரம்மேந்திர சுவாமிகள் போத்துலூரி அம்மாள் என்கிற அந்த மிகப்பெரிய சித்தினியினுடைய ஆசியையும் அவருடைய அன்பால் கொடுக்கப்பட்ட பெயரையும் ஏற்றுக்கொண்டு அது முதலாக போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் என்கிற பெயரிலே அழைக்கப்பட்டார்கள். மகான்களுடைய வாழ்க்கை சரிதங்களை வாசிப்பது நிச்சயமாக நமக்கு மனத்திலே மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும். இப்படியாக பலவிதமான ஸ்தலங்களை தரிசித்து வந்த வீரப்பைய சுவாமிகள் அந்த மகா யோகினியனுடைய ஆசியின் காரணமாக போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் என்கிற பெயரை பெற்றார்கள். இதுவரையிலும் சகோதர சகோதரிகளுக்கு வீரப்பைய சுவாமிகளாக இருந்தவர் எப்படி வீரபிரம்மேந்திரமாக மாறினார் என்கிற வினா இருந்திருக்கும். அந்த வினாவிற்கான விடை இப்போது தெரிந்திருக்கும் என்று கருதுகிறேன். பெற்றோரால் பெயர் வைக்கப்பட்ட போது அவர் பொட்லையா என்று அழைக்கப்பட்டார். அதன் பிறகு தேனி மாவட்டத்திலே அல்லிநகரம் என்கிற இடத்திலே தங்கியிருந்த போது தன்னை வீரப்பையா என்று அழைத்து கொண்டாள். அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களையும் தரிசித்து போத்தலூரி அம்மா என்கிற மகா யோகினியினுடைய ஆசியாலும் அவளால் கொடுக்கப்பட்ட பெயராலும் போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் என்கிற பெயரிலே அழைக்கப்பட்டார்கள். போத்தலூரி வீரபிரம்மேந்திர சுவாமிகள் என்கிற திருநாமத்தை பெற்ற வீரபிரம்மம் அங்கிருந்து புறப்பட்டு அந்த யோகினியின் உத்தரவுப்படி போர்மாமிலா, முடுமலா, பனுகரானப்பள்ளி, சோமிரெட்டிப்பள்ளி என்கிற ஊர்களை எல்லாம் கடந்து கந்திமல்லையப்பள்ளி என்கிற கிராமத்தை வந்து சேர்ந்தார். அந்த கிராமம் மிகவும் சிறிய கிராமம். அந்த கிராமத்திலே தன்னுடைய ஜீவனத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஏற்கலப்பைகள் செய்து கொடுப்பது, பண்டிச்சக்கரங்கள் செய்து கொடுப்பது முதலாகிய விஸ்வகர்ம குலத்தினுடைய தன்னுடைய குலத்தொழிலாகிய தொழில்களை செய்து ஜீவனத்தை செய்து அங்கே சிறிது காலம் தங்கி வாழ்ந்தும் வந்தார். அப்போது அந்த ஊரிலே ஒலேரம்மா என்று அழைக்கப்பட்ட ஒரு தேவதையின் திருவிழா வந்தது. அந்த திருவிழாவிற்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லோரும் தங்களுடைய காணிக்கையாக வரிப்பணம் என்று சொல்லுவார்கள். அப்படியாக தலைக்கட்டு வரி என்கிற முறையிலே வரிப்பணம் கொடுப்பது வழக்கம். அதுபோல வீரபிரம்மத்திடம் வந்து வரி கேட்டார்கள். நான் ஏழை தொழிலாளி, என்னிடத்திலே அவ்வளவு பணம் இல்லை, என்னால் உங்களுக்கு இந்த காணிக்கையை கொடுக்க முடியாது என்று தன்னுடைய தரப்பை சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ளாத அந்த கிராம அதிகாரிகள், அந்த கிராம தலைவர்கள்,
இங்கே நடக்கக்கூடிய பொலேரம்மா திருவிழாவிற்கு உன்னால் காணிக்கை கொடுக்க முடியாவிட்டால் நீ இந்த ஊரை விட்டு காலி செய்து சென்றுவிட வேண்டும் என்று கூறி அவரை கடுமையாக எச்சரித்து அங்கிருந்து அனுப்ப முயற்சித்தார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்திருந்த வீரபிரம்மம் இதுவும் ஒரு சோதனை என்பதை கருதி புன்னகை பூத்தார். அந்த அளவிலே பொலேரம்மா என்று அழைக்கப்பட்ட அந்த கிராம தேவதையின் ஆலயத்திற்கு அருகிலே வந்து நின்று கொண்ட வீரபிரம்மம், சுருட்டு புகைக்க வேண்டும், அதற்கு நெருப்பு வேண்டும், யாராவது தருகிறீர்களா என்று கேட்டார். இவர் என்ன வரிப்பணத்தை கேட்டால் சுருட்டுக்கு நெருப்பு கேட்கிறாரே என்று அங்கிருந்த ஊர் தலைவர்கள் எகத்தாளமாக வீரபிரம்மத்தை பார்த்தார்கள். இவன் தீண்டத்தகாதவன், கீழ்ஜாதிக்காரன் என்பதாக எல்லாம் அவரை நிந்தித்து இவன் நம் கோயிலுக்கு அருகிலே வரக்கூடாது என்றெல்லாம் அவரை வசைபாடவும் ஆரம்பித்தார்கள். இதையெல்லாம் பார்த்து புன்னகைத்த வீரபிரம்மம் உள்ளே சிலையாக அமர்ந்திருந்த பொலேரம்மா என்கிற அந்த தேவதையிடத்திலே, பொலேரம்மா பொலேரம்மா, சுருட்டுக்கு கொஞ்சம் நெருப்பு கொடு என்று கேட்டார். உடனே கற்சிலையாக அமைந்திருந்த பொலேரம்மா என்கிற ஆலயத்தின் உள்ளே இருந்த அந்த தேவதையினுடைய கற்சிலை உயிர் பெற்று அங்கிருந்த நெருப்பு ஒரு தட்டத்திலே வெளிப்பட்டு வந்தது. பொலேரம்மா உருவமாக வெளிப்பட்டு கையிலே நெருப்பை கொண்டபடியாக வந்தாள். அங்கிருந்தவர்கள் கண்களுக்கு ஆகாயத்திலே மிதந்து வந்த நெருப்பு தட்டு மட்டுமே தெரிந்தது. பொலேரம்மாவின் உருவம் தெரியவில்லை. இதை பார்த்த பிறகு வீரபிரம்மத்தினுடைய அரிய பெரிய ஆற்றலை பற்றி தெரிந்து கொண்டுவிட்ட அந்த ஊர்க்காரர்கள் தங்களுடைய தவறை மன்னிக்கும்படியாக வீரபிரம்மத்தின் காலிலே விழுந்து வணங்கினார்கள். இந்த நிகழ்ச்சி தானாக நடந்ததா அல்லது பொலேரம்மா என்கிற அந்த தேவதை வீரபிரம்மத்தின் ஆற்றலை பற்றி அந்த ஊர் மக்களுக்கு அறிவிப்பதற்காக இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினாளா என்பது அந்த பொலேரம்மாவுக்குத்தான் வெளிச்சம். இப்படிப்பட்ட மகத்தான காரியங்களை செய்த வீரபிரம்மம் அன்று முதல் கந்திமல்லிகைப்பள்ளி மக்களுக்கு கடவுளாகவே தோற்ற ஆரம்பித்தார். வீரபிரம்மத்தின் சரிதம் மேலும் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளிலும் பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.